Hello friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம செகண்ட் டைப் ஆஃப் மெத்தட் பார்க்க போகிறோம். ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட் ஆர் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். ஓகே, இந்த மெத்தடும் நமக்கு ஈஸி தான். பிகாஸ் இந்த மெத்தட்லேயும் ஆட்டோமேட்டிக்காக நேமே அந்த மெத்தடை என்ன பண்ண போகிறோங்கிறத சொல்லிடுச்சு. என்ன சொல்லிட்டாங்க? ரெடியூசிங் பேலன்ஸ். ஸோ ஒரு பேலன்ஸ் குறையுது. என்ன பேலன்ஸ் குறையுதுன்னா, அந்த ஒரு மிஷினரியோட ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும்ல, வருஷம் இந்த மிஷினரியோட வேல்யூ இதான்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்கும்ல, அந்த வேல்யூ குறையுது. அதனால தான் அது ரெடியூசிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்? ஃபஸ்ட் இயரில் வந்து 10,000 ரூபாய் இருந்திருக்கு. அந்த வருஷத்தோட டெப்ரிசியேஷன் ஒரு 1000 ரூபாய் போக மிச்சம் 9,000 ரூபா அந்த வருஷத்தோட எண்டாக இருக்கும். ஸோ ஒரு வருஷத்தோட எண்டில் இருக்கிறது தான் அடுத்த வருஷத்தோட ஓப்பனிங். ஸோ அந்த 9,000 ரூபா இருக்குல்ல, நம்ம போன கேஸில் என்ன பார்த்தோம்னா, எத்தனை வருஷம் ஆனாலும் டெப்ரிசியேஷனோட அமௌண்ட் அதே அமௌண்ட் இருக்குன்னு பார்த்தோம். இந்த ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தடில் அதே அமௌண்ட் இருக்காது. 10,000லேருந்து 1000 கழிச்சா 9,000 வருதா, அந்த 9,000க்கு தான் டெப்ரிசியேஷனே தவிர திரும்பவும் 10,000க்கு டெப்ரிசியேஷன் போடக்கூடாது. ஏன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட். வருஷம் ஒரு பேலன்ஸ் குறையுது, அந்த குறையிற அமௌண்ட்டிலேருந்து தான் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இதுக்கு பேர் ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட் ஆர் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட்னா என்ன? ரிட்டன் டவுன், டெப்ரிசியேஷனை ரைட் டவுன் பண்ணியிருக்கோம். ஒரு அசட்டோட வேல்யூ இருந்திருக்கு, அதுலேருந்து டெப்ரிசியேஷனை ரைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவில் நம்ம டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால தான் அது ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். On 1/1/2011 a machinery was purchased for 1 lakh and 50,000 was paid for installation. ஸோ ஒரு மிஷினரி 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், 50,000 ரூபா அதில் இன்ஸ்டாலேஷன் பே பண்ணியிருக்கோம். ஸோ 1,50,000. அஸ்யூமிங் தட் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்து 10% ரேட் கொடுத்துட்டாங்க. கேல்குலேட் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அப் டு 31/12/2013. ஸோ 2011லேருந்து 2013 வரைக்கும் நம்ம டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். 3 வருஷத்துக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2011 ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 lakh + 50,000 1,50,000. ரேட்டு 10%. ஸோ 1,50,000ல் 10%னா 15,000. இந்த 15,000 ஓப்பனிங்லேருந்து கழிச்சா க்ளோசிங் கிடச்சிரும். ஸோ ஏன்னா இது டெப்ரிசியேஷன், நமக்கு வந்து வேல்யூ குறையுது. 1,50,000 - 15,000னா 1,35,000. இப்போ என்ன சொல்லியாச்சு? இந்த வருஷத்தோட ஓப்பனிங் தான், க்ளோசிங் தான் அடுத்த வருஷத்தோட ஓப்பனிங்னு பார்த்தோமா? ஸோ இந்த 1,35,000 அடுத்த வருஷத்தோட ஓப்பனிங்கில் போடுங்க. 2012 சேம் ரேட்டு. ஆனால் இந்த 1,50,000க்கு போட்ட மாதிரி இந்த வருஷத்தோட ஓப்பனிங் என்னது? 1,35,000. இந்த 1,35,000ல் 10% 13,500. இதுலேருந்து இதை கழிச்சோன்னா க்ளோசிங். இதுதான் இப்போ செகண்ட் இயரோட க்ளோசிங். ஸோ அது தேர்ட் இயரோட ஓப்பனிங் 1,21,500. திரும்ப அந்த 1,21,500க்கு 10% 12,150. இது ரெண்டையும் கழிச்சா க்ளோசிங். இதுக்கு நமக்கு வந்து இதான் சம் ஈஸியாக இருக்கும். கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஓப்பனிங் வருஷம் மாறும். ஏன்னா அந்த மெத்தடுக்கு நேம் என்ன? ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். ஒவ்வொரு வேல்யூவும் அதோட வேல்யூ ரைட் டவுன் ஆகிக்கிட்டே போகுது, குறைஞ்சிட்டே வருது. அதனால தான் இந்த மெத்தடுக்கு பேர் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். இது மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் வருஷம் டெப்ரிசியேஷன் கம்பல்சரியாக குறையும், கூடவே கூடாது. டெப்ரிசியேஷன் வருஷம் குறைய தான் செய்யும். ரீசன் என்னென்னா, ஒரு அசட்டோட வேல்யூ வருஷம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அதோட டெப்ரிசியேஷனும் குறைஞ்சி தானே ஆகணும். அதான் இதோட லாஜிக். ஆனால் ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் புக் வேல்யூ மாறும். ஏன்னா வந்து டெப்ரிசியேஷன் குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால புக் வேல்யூ மாறும். ஆனால் ஸ்ட்ரைட் லைன் மெத்தடுங்கிறது இல்லை ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடுங்கிறதுனால இந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டு அந்த ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் சேமாக இருக்கும். 10,000னா 10,000 சேமாக இருக்கும், மாறாது. ஆனால் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் வருஷம் அந்த டெப்ரிசியேஷன் வேல்யூ மாறும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டெப்ரிசியேஷனில் இருக்கிற செகண்ட் மெத்தட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு பெரிய சம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அதோட நமக்கு டெப்ரிசியேஷன் கான்செப்ட் முடியுது. அதுக்கு அடுத்த லெசன் போயிடலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ. இந்த டெப்ரிசியேஷன் சம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாட் ஓன்லி ஃபார் சிஎம்ஏ, இதே டெப்ரிசியேஷன் கான்செப்ட் சிஏல இருக்குது. இந்த மெத்தட் எங்கேயுமே மாறாது. ஸோ உங்கள் சிஏ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இதை தாராளமாக ஷேர் பண்ணலாம். பிகாஸ் இந்த வீடியோ இஸ் காமன் ஃபார் ஆல், எல்லாருக்குமே காமனாக இருக்கும். தேங்க்யூ.